உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு கொடுத்து நம்ம மண்டையை போட்டு குழப்பி அடி நம்மளை அடிக்கிறாங்க. சுற்றி விக்கா வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குள்ளாரே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்து கரெக்டாக நம்மளை வந்துட்டு அப்பப்போ சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விக்காவோட சீன்ஸை அங்கங்கே சின்னதாக தூவிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ நமக்கு வரப்போகிற மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, விக்கா அதாவது காவேரியுடைய வளைகாப்பு அப்படிங்கிற பேச்சை வந்து வீட்டில் எடுத்துட்டாங்க. ஏன்னா 7வது மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம இப்போவே அந்த வளைகாப்பை பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம 5வது மாதம் கடைசியில் தான் பண்ணோம். ஒரு 2 நாள் இருக்கிறப்போ தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். அதையுமே விஜய் வீட்டில் இல்லை, அவன் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு இந்த சொந்த பந்தங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம வந்துட்டு விஜய் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் நாள் ராத்திரி முடிவு பண்ணி மறுநாளே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சிம்பிளாக தான் பண்ணோம் அப்படிங்கிறதே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு ஆடம்பரமாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கங்காவுக்கு வந்து இந்த இடத்துல சிம்பிளாக பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையே இப்படி பண்ணியிருக்காங்களே, அப்போ வளைகாப்பு எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பயங்கரமான டெஸ்ட் ஒன்று காவேரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது சாரதாமா இந்த இடத்துல பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. சரி, நேற்று தான் வந்துட்டு நம்மளை வெளியில் நிற்க வச்சு இப்படியெல்லாம் பேசுனாங்க. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட வீட்டில் இருக்கவங்க கவனிக்கல. ஏன்னா விஜய் காவேரி தான் நம்மளை வந்துட்டு ரொம்பவும் அன்பாக அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஆஃபீஸில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால ஆஃபீஸ்லேயே ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு லேட் நைட் வராங்க அப்படிங்கும்போது ஸோ ஹோல் டே அவங்க வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட அவங்கள வந்து கவனிச்சிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆள் இல்லை. முத்துமலர் ஃபேமிலி ஒரு சைடு தனியாக போயிட்டாலும் அவங்க வந்துட்டு ஆப்பிள்லாம் கொண்டு வந்து கங்கா கிட்ட பார்த்துட்டு மனசே ஒரு மாதிரி இருக்கு, நீ ஏன் முகத்துமே ஒன்று சரியில்லையே, சாப்பிடலங்கிறது நல்லாவே தெரியுது, இந்த ஆப்பிளையாவது சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும்போது கங்கா வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல சாரதாமாவும் முத்துமலரும் பேசிக்கிறது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என் புருஷனை தான் வந்துட்டு நான் யோசிக்கிற மாதிரி இருக்குது, அவர் பண்ணது தப்பு தான், அவர் மேலே கோவம் இருந்தாலும் அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போது முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, அதே நிலமை தான்க்கா எனக்கும், அவர் இருந்திருந்தா நாங்கள் இங்கே வந்திருக்கவும் மாட்டோம், உங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கவும் மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே முத்துமலர் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. நான் வந்து பையனை அப்படி வளர்க்கலக்கா, எல்லா விஷயத்துலேயும் வந்து வந்த நாள்லேருந்து உங்ககிட்ட வந்து கோவமாக பேசிக்கிட்டு எகிரி நின்றுட்டு இருந்தான் கிருஷ்ணா, ஆனால் இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் அவனை அடிக்கும்போது அவன் எந்தமே பதில் பேசாமல் அவன் வந்து தலை குனிஞ்சு உங்ககிட்ட நின்னான்லக்கா, அப்போது அவன் வந்து தப்பு பண்ணலைன்னு உங்களுக்கு புரியலையா, அவன் பண்ணலைக்கா, அப்படியெல்லாம் அவன் மனசு அவன் கிடையாது, நான் அப்படி பிள்ளையும் வளர்க்கலை. 2வது இந்த வீட்டில் எல்லாருமே கோவமாக தான் அவன்கிட்டயோ சரி எங்ககிட்டயோ சரி பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த நர்மதா பாப்பா மட்டும்தான் எந்த மனசில் கோவமே இல்லாமல் அது குழந்தை அப்படிங்கிறனால அண்ணான்னு கூப்பிட்டு ரொம்பவும் பாசமாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதனால் அவனும் தங்கச்சின்னு நினச்சி தான் விளையாண்டானே தவிர அந்த மாதிரி எதுவுமே அவன் பண்ணலக்கா, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்க திடீர்னு கூப்பிட்டு நிற்க வச்சு பேசும்போது சாரதாமாக்கு இந்த இடத்துல அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு நம்மளை வந்து ஏதாவது பேச போகிறாங்க, விஜய் தம்பிக்கு முன்னாடி இதை சொல்லிட்டாங்கன்னா விஜய் தம்பி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும், இதனால குடும்பத்தில் திரும்ப ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டே நிற்கிறாங்க. ஸோ அப்போ தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி காவேரிக்கு 7வது மாதம் தொடங்கிருச்சு, அதனால நம்ம இந்த மாதம் வந்து நம்ம வளைகாப்பு பண்ணணும், அதுக்காக தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாகுது. என்னதான் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே காவேரிக்கு வந்து இந்த வளைகாப்பு பண்ணுறது அப்படிங்கிறது அவரோட ட்ரீம், அது வந்து ரொம்பவும் பெரிய அளவில் காவேரி எப்படிலாம் ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரிலாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆசை இருக்குது. ஸோ அதில் இடத்துல வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு சூப்பர் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு, டேய் நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போவுமே இவங்க வந்து விஜய் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது எல்லார்கிட்ட என்ன சாரதா உங்ககிட்ட பேசணுன்னு தானே வர சொன்னேன், அமைதியாகவே நின்றுட்டுருக்க, பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது தாத்தா உடனே என்ன சொல்லிடுறாரு, என்னம்மா சாரதா திடீர்னு வைக்க சொல்லிட்டோம், நீ வேற இங்கே இருக்க, என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா மறந்துட்டு இல்லைங்க அதுக்கு இல்லை, நாங்கள் பண்ணுறது எங்களோட முறைன்னு ஒன்று இருக்குல்ல, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஒன்றும் இல்லைம்மா, நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு எந்த எதுவுமே கிடையாது, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சாரதாமா இப்படி நின்றுட்டு இருக்கும்போது காவேரி வந்து எல்லாரோட முகத்தையும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல பாட்டி அப்புறம் சாரதாம்மா கங்கா எல்லாரோட முகமுமே சரியில்லையே, என்னன்னு தெரியல அப்படிங்கிறதும் அவங்க மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்லிடுறாங்க, எல்லாரும் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நாள்லாம் குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா நீ போய் அந்த கேலண்டர் எடுத்துருவா, நல்ல நாள் எப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொந்த பந்தம் எல்லாருக்குமே சொல்லணும், ரொம்பவும் கிராண்டாக பண்ணணும், என்னடா விஜய் வீட்டிலே வச்சிடலாமா இல்லை மண்டபம் ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டாபிக் போக ஆரம்பிக்கும் போதே காவேரி உடனே என்ன சொல்லிடுறாங்க, சரி வளைகாப்பு பண்ணணும் நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துட்டீங்க,
ஆனால் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, என்னடி பெரியவங்க நாங்கள்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு இருக்கோம்ல, இதில் இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, இரு கல்யாணி, ஏன் அவசரப்படுற, அவளுக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்னன்னு கேட்கலாம், நீ சொல்லுமா காவேரி, உனக்கு எப்படிலாம் வளகாப்பு பண்ணணும்னு ஆசை இருக்குது, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதா சித்தி இருந்துட்டு, இதில் என்னப்பா இருக்குது, வளகாப்புனா கை நிறைய வளையல் போட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையான சாப்பாடையும் போட்டு அந்த மாதிரி தானே பண்ண போகிறோம், எல்லாருமே நம்ம சைட்லேருந்து gift கொடுக்க போகிறோம், இதுதானே வழக்கமாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராதா சித்தி சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் இப்போ எனக்கு இந்த வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. விஜய் உடனே டக்குன்னு இருந்துட்டு, என்ன காவேரி, எதுக்கு வளகாப்பு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, 7வது மாதம் தொடங்கிருச்சுமா, வளகாப்பு பண்ணணும்ல, உனக்கு தான் இன்னும் பண்ணவே இல்லையே, பாரு கங்காக்கெல்லாம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, என்னடி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ எதுக்குடி வளகாப்பு வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அதட்டின மாதிரி பேசுகிறாங்க. இல்லை பாட்டி, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஆஃபீஸ் இஷ்யூவே இன்னும் முடியல, அதுக்குள்ளே இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ வளகாப்பு ஒன்று பண்ணணுமா, அதனால எனக்கு இப்போ வளகாப்புலாம் வேண்டாம், அதான் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி நான் கையில் வளையல் போட்டிருக்கேன், ஏற்கனவே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்கல்ல, அதுவே போதும், எனக்கு இப்போ வளகாப்புலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் எப்படி பேசிகிட்டு இருக்கா பார்த்தீங்களா, பெரியவங்க வீட்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்கோமே, குடும்ப வழக்கப்படி பண்ணணுன்றதெல்லாம் இருக்குல்ல, இவ இஷ்டத்துக்கு வேணும்னா செய்யணும், வேணான்னா செய்யக்கூடாது, என்ன நினச்சிட்டு இவள் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்குள்ளார அங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா ஒரு சைடு பாட்டியை சமாதானம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு காவேரி இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை டக்குன்னு தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன காவேரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் இப்போம்மா நீ வளகாப்பு வேண்டான்னு சொல்கிற, என்னம்மா எதுக்கு இப்படி சொல்கிற, ஆஃபீஸ் பிரச்சனை நினச்சி சொல்லிட்டு இருக்கியா, அதை தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், கிளைண்ட் கிட்டலாம் பேசியாச்சு, இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, காவேரி இங்கே பாரு, பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு, அதனால் இதெல்லாம் செய்ய வேண்டியது முறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க, ஏற்கனவே இஷ்யூஸ் மேலே இஷ்யூஸாக இருக்குது, இதில் இப்போ இந்த வளகாப்பு வேறு தேவையா, வளகாப்புலாம் பண்ணால் பொண்ணுங்க மனசு நிறைவோட சந்தோஷமாக உட்காந்து பண்ணணும், நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னால் எப்படிங்க சந்தோஷமாக இதெல்லாம் நடத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அது இல்லை காவேரி, இங்கே பாரு, பிஸ்னஸ்ங்கிறது எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், இது வந்து பிஸ்னஸ் லைஃப், ஆனால் பர்சனல்னு எடுத்துக்கோ, நம்ம பாப்பா என்னோட குட்டி சாம்பு வரும்போது எவ்வளோ எல்லாம் நான் பண்ணணும்னு எவ்வளோ கற்பனையோடு இருக்கேன், எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது வளகாப்புலாம் வேண்டான்னு சொல்லாத காவேரி, நீ பாரு கையில் கொஞ்சம் தானே வளையல் போட்டிருக்க, வளகாப்பில் கை நிறைய வளையல் போட்டு அந்த வளையல் சவுண்டெல்லாம் நீ ஆட்டி ஆட்டி கேட்கும்போது அந்த சவுண்டு வந்து பாப்பாக்கும் கேட்குமா, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாரு உன்னை விட நான் அதிகமாக ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன், எந்தெந்த மந்த்து பேபி எந்தெந்த க்ரோத்தில் இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் தெரியும், எல்லாமே நான் பார்த்து வச்சுருக்கேன், நீ அந்த டைமில் அந்த வளையல் சவுண்டெல்லாம் நீ கொடுக்குறதா இருக்கட்டும், நீ பேசுகிறது, நீ சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே தாம்மா பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவும் ஹாப்பியை கொடுக்கும், நீ இப்படி உம்முன்னு மூஞ்சியை வச்சுட்டு இந்த பிரச்சனை நினச்சிட்டு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான் பார்த்துக்கிறேன் விடு, ஆனால் வளகாப்பை வந்து வேண்டான்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா, ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. ஸோ காவேரி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க, நான் சொல்கிறேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு பாட்டி தாத்தா ஓகே காவேரி ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டி வந்து அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி கோவத்திலே வச்சுட்டு உட்காந்துட்டு, என்னடா நினச்சிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி ஊன்னு சொன்னால் செய்யணும், வேணான்னு சொன்னால் நாங்கள் விட்டுறணுமா, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. பாட்டி அவள் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் இப்படி போயிட்டுருக்கே, இந்த பிரச்சனை போயிட்டுருக்கும்போது இப்போ வளகாப்பு வேணுமான்னு சொல்லிட்டு தான் கேட்குறா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கேலண்டரை எடுத்து வச்சுட்டு, என்னம்மா இப்போ பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே காவேரியும் சரி பாருங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாள்லே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசி முடிவெடுக்கிறாங்க. ஸோ வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த சைடு வந்து பார்க்கும்போது சாரதாம்மாவுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம், எதை வச்சு நம்ம சீரெல்லாம் செய்வோம், நமக்கு வந்துட்டு இப்போ அங்கேருந்து நம்ம அப்பள கம்பெனி அந்த பிஸ்னஸ் என்ன ஆகுது, அதை பற்றி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி இப்போ ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க, வா காவேரி சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. எடுத்தோன்னே நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் ஆஃபீஸில் அங்கே இருக்கேன், விஜய் என் கூட இருக்கார், அவர் என்னை பார்த்துக்கிறாரு, இன்றைக்கி ஃபுல்லாக நான் வீட்டிலையே இல்லையே, சாப்பிட்டீங்களா நீங்கள், ஏன் உங்கள் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பாட்டி தாத்தா ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு டக்குன்னு சொல்ல போகிறாங்க. உடனே சாரதாமா இருந்துட்டு,
அவங்கள சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை காவேரி, நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாமே நாங்கள் நிம்மதியாக தான் இருக்கோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ திடீர்னு வளகாப்புன்னு சொல்லிட்டாங்க, என்னம்மா பண்ண போகிற, நீ அதை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? நீ அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, உனக்கு நீ என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ அதில் எல்லாமே பண்ணு சரியா அப்படிங்கிறாங்க. இல்லடி, அதெல்லாம் சரியாக வராது, என்கிட்ட 2 வளையல் இருக்குல்ல, அந்த வளையலை நான் அடகு வச்சு அதை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, உன் கைக்கு வளையல் போடாமல் நல்லா இருக்காதுமா, அதை நீ கையில் போட்டுக்கோ, அது ஆசையாக அப்பா வாங்கி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது நல்லா போட்டுட்ருக்கேன் பாரு, நான் உள்ள பிரச்சனையே பத்தாது, இப்போ நான் நகை போட்டுட்டு தான் உட்காந்துருக்கிறது தான் ரொம்ப அவசியமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வேணாம்மா, நீ வளையல்லாம் அடகில் வைக்க வேண்டாம், நான் உனக்கு பைசா கொடுக்குறேன், நீ அதை வச்சு பண்ணுமா அப்படிங்கிறாங்க. ஸோ பாட்டி இருந்துட்டு, இல்லடி காவேரி, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி பேசுவாங்க, வேணாம் சொன்னால் கேளு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க, நான் போய் வெளியே சொன்னால் தானே தெரியும், எதுக்கு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு கேஷ் எடுத்து சாரதாம்மா கையில் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ வளகாப்பு நாளும் வந்துடுது. வளகாப்பு அன்னைக்கு பார்த்தா எல்லாருமே வீட்டுக்கு வரதும் போகிறதுமா இருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அது ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்தா இவங்க 3 பேர் மட்டும், முத்துமலர், கிருஷ்ணா, சிந்து, இவங்க 3 பேர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கிருஷ்ணா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சிந்து போய் வெளியில் அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, சிந்து என்ன அங்கே போய் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நிறைய பேர் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, ஏமா நம்மளை மட்டும் அவங்க கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, என்ன சிந்து சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்க, நம்ம அந்த வீட்டில் போய் நின்னோன்னா நம்மளை யார் என்னன்னு கேட்பாங்க, அது அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் போலக்கு, அவமானமாக நினைப்பாங்க, எதுக்கு விடு, தேவையில்லாமல் நமக்கு அவங்க வீட்டில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க வளகாப்பு, அந்த நேரத்தில் போய் நம்மளால ஏதாவது பிரச்சனை வரணுமா, அதெல்லாம் வேணாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல முத்துமலர் அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தா நர்மதா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வராங்க. வா பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னா யாருமே கிளம்பாமல் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துமலை இருந்துட்டு, இல்லைம்மா உனக்கு தெரியாதா, நாங்கள் அங்கே வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காவேரி அக்கா தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. காவேரி அக்காவா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அக்கா தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், நீ போய் அங்கே இரு, உனக்கு காணான்னு தேடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு அங்கேருந்து எல்லாருமே வரது போதும் அந்த பிஸியில் இருக்கும்போது இடையில இப்படி வெளியில் வரும்போது பார்த்தா கிருஷ்ணா அங்கிட்ட வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துடுறாரு. ஸோ நேராக போயிட்டு, என்ன பிரதர் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எழுந்து நின்று கிருஷ்ணா, சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஃபங்க்ஷன் அங்கே போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி உள்ளே பார்க்குறாரு. அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன கிளம்பலையா, வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரியே நிற்கிறாங்க. இல்லைப்பா எங்களால் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுப்பா, வரவங்களாம் எங்களை யாருன்னு கேட்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துமலை இருந்துட்டு, இல்லைப்பா பரவாயில்ல நாங்கள் வரலை, ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நிறைய கண்ணாடி வளையல் காவேரிக்காக வாங்கி வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் அங்கே வரல தம்பி, இதை போய் மட்டும் காவேரி கிட்ட நீங்கள் கொடுத்துட்றீங்களா, இந்த வளையலை வச்சு அங்கே சீர் வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துல போய் நீங்கள் வச்சிடுறீங்களா, இந்த வளையலாவது காவேரி கைக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க முதல்ல கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு அங்கே காவேரிக்கு வளகாப்பெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துமலர் கையில் இந்த கண்ணாடி வளையல ஒரு தட்டில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. பின்னாடியே சிந்துவும் வராங்க. கிருஷ்ணா வெளியே நின்றுட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே வரும்போது பார்த்தா அவங்கள யாருமே வாங்கன்னு கூட கூப்பிடல. ஒரு மாதிரியே எல்லாரும் பார்த்துட்டு இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கூடவே கையில் வந்துட்டு இந்த கண்ணாடி வளையல மட்டும் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு ஒரு சைடு நின்று அவரும் ஒரு மாதிரி எகத்தாளமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் யாருமே கூப்பிடலங்கும் போது டக்குன்னு காவேரி இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த கண்ணாடி வளையல அங்கே வச்சுட்டு இவங்க போய் நலுங்கு வைக்க போகிறாங்க. ஸோ இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகவே அன்பு கூடவே வந்துட்டு, என்னம்மா இங்கே பார்த்தீங்களா எங்கள் சைட்லேருந்து எப்படிலாம் எல்லோரும் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு, நாங்கள் காவேரிக்கு வந்துட்டு இத்தனை பவுனில் நகை எடுத்து வச்சுருக்கோம், அது விஜய் அம்மாவோடது, அதை வந்துட்டு காவேரிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சைடில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், இது என்ன போயும் கண்ணாடி வளையல வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரொம்பவும் ஒரு மாதிரி அழுக வந்துடுது. அதனால் கண்ணை அப்படியே தொடச்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வளையல மட்டும் போட்டு வச்சுட்டு சந்தனத்தை வச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. இதை பார்க்கும்போது விஜய் வந்துட்டு இதை சரியாக கவனிக்கல. அந்த சைடு இருக்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு காவேரி அதுக்கப்புறமா விஜய் கிட்டே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவும் கஷ்டமாகுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அதுக்கப்புறமா அவங்க சாப்பிடாமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சாப்பாடு எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு காவேரியும் விஜயுமே அங்கே போகிறாங்க. அங்கே போனால் இவங்க வந்துட்டு முத்துமலர் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே போன உடனே உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்க கண்ணை தொடச்சிட்டு டக்குன்னு எழுந்துட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தோடனே, என்ன நீங்கள் சாப்பிடாமே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இந்தாங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ எதுக்குமா இதெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படிங்கிறாங்க.
பரவாயில்ல சாப்பிடுங்க சிந்து வா உட்காரு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துமலை இருந்துட்டு இருக்கட்டும்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு வாய் எடுத்து காவேரிக்கு அப்படியே ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லதாக தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த வளகாப்பு விஷயம் அப்படிங்கிறது வந்து எடுத்த உடனே வந்துட்டு அன்பு கண்டிப்பாக இதை எப்படிலாம் கெடுக்கலாம், எந்த மாதிரிலாம் இவங்களை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பிளானை போடுவார். ஸோ இதெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எது எப்படியோ நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.